அப்போ அது எப்படின்னா, ஒரு திருட்டு குடும்பமும் இன்னொரு திருட்டு குடும்பமும் உறவு வைத்துக் கொள்கிறது அப்படின்றது தான். இப்படியாக வந்த இவன் அசிஸ்டன்ட் டைரக்டராக, துணை டைரக்டராக, துணை இயக்குனராக எத்தனை படத்துல அவன் பணி செஞ்சிருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் திடீரென்று 500 கோடி 600 கோடிக்கு இவன் திரைப்படங்களை எல்லாம் தயாரிக்கிறானாம். இந்த வடபழனிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சென்னை வடபழனி கோடம்பாக்கமுக்கு வந்தீங்கன்னா எத்தனை இயக்குனர்கள், இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு, அதாவது திரைப்படத்தில் சாதிக்க வேண்டும், திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் வருகிறார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கதாசிரியர்கள் எத்தனை பேர், சார் 200 ரூபாய் கொடுங்க சார், 100 ரூபாய் கொடுங்க சார், ஒருவேளை சாப்பிட்டுக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்படியெல்லாம் வாங்கி யாரிடமாவது கேட்பது அப்படின்றது அவங்க தயங்கி தான் கேட்பாங்க. ஏன்னா இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் திறமைசாலிகள்.